ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு லாக்டவுன் ஸ்கூல். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேக்ஸில் வந்து சாப்டர் 1 செட்ஸ். இப்போ நம்ம வந்து செட்ஸில் வந்து இன்ட்ரடக்ஷன் பார்ப்போம். செட்ஸ்னால் என்ன? செட்ஸ் இட்ஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். நம்ம வந்து பேசிக்காக இது வவல்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோன்னா அதெல்லாம் வந்து வவல்ஸ்னால் வந்து நம்ம AEIOU அது மட்டும் தான் சொல்ல முடியும். நம்ம வேறு எந்த லெட்டரையும் அதோட குறிப்பிட்டு எடுக்க முடியாது. அதே மாதிரி செட்ஸ்லாம் வந்து ஒரு டிஃபைன் கான்செப்ட் ஆஃப் ரிலேஷன் அண்ட் ஃபங்க்ஷன் அதோட சம்மந்தப்பட்டு தான் நம்ம எல்லாத்தையும் எடுக்க முடியும். அதே மாதிரி த ஸ்டடி ஆஃப் ஜியோமெட்ரி, சீக்வன்ஸ், ப்ராபபிலிட்டி எக்ஸெட்ரா ரெக்வயர்ஸ் த நாலேஜ் ஆஃப் செட்ஸ். The theory of sets was developed by German mathematician Georg Cantor 1845. In this chapter, we discuss some basic definitions and operations involving the sets. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செட்ஸை வந்து ஜார்ஜ் கேண்டர் அவர் தான் இது உருவாக்குனார். செட்ஸ்னு ஒரு இதுவே எந்த வருஷத்துலனா 1845 till 1918. அவர் வந்து நிறைய ஃபஸ்ட்டு வந்து அவர் வந்து ட்ரிக்னாமெட்ரிக் சீரீஸ்லேருந்து அது கண்டுபிடிச்சாரு. அதனால் நம்ம வந்து அதை பார்ப்போம். இப்போ நம்ம என்ன பார்க்க போனால் செட்ஸ் அண்ட் தேர் ரெப்ரசன்டேஷன். In our daily life, we often to speak of collections of objects of particular kind, such as a pack of cards, a crowd of people, a cricket team. The mathematics we also across collections. For example, the natural numbers, points, prime numbers, more. Especially, we examine the following collection. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம டெய்லி லைஃப், நம்ம எவ்ரிடே லைஃப்பில் கூட நம்ம நிறைய கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட் பற்றி நம்ம நிறையா பேசிகிட்டு இருக்கோம். என்னென்னா இது ட்ரம் கார்ட்ஸு, நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தேன் 10. ஆட் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன? ஃபஸ்ட்டு ஆட் நம்பர்ஸ்னால் என்ன? 1 3, அதுவும் 10க்குள்ளே வந்தோன்னா 1 3 5 7 9 அதுதான் 10க்குள்ளே இருக்க ஆட் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸ்னால் 1 2 3 4 1லேருந்து இன்ஃபினிட்டாக போயிட்டே இருக்கும். இப்போ வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா 1 2 லெஸ் தேன் 10 கேட்குறாங்க. இப்போ வந்து நேச்சுரல் நம்பர்ஸ்னாலே எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து லெஸ் தேன் 10 மட்டும்தான். அதனால் இப்போ என்ன இருக்குது? எக்ஸாம்பிள் வந்து 1 3 5 7 9 இதான் நம்மளோட ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து த ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ரிவர்ஸ் ஆஃப் இந்தியானா பிரம்மபுத்திரா, கங்கா, காவேரி, யமுனா இது எல்லாமே சொல்லலாம். அதே மாதிரி த வவுல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இப்போ வந்து வவுல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டுன்றது நம்மளுக்கு இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். AEIOU அதை வந்து நம்ம வந்து AEIOUன்னு சொல்லிடலாம். ஆனால் அதுக்கு வந்து நம்ம இன்க்ளூடாக வேறு எந்த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்டும் சேர்க்க முடியாது. ஏன்னா அதான் ஒரு குறிப்பிட்டான வவுல்ஸ் ஆல்ஃபபெட். இதை வந்து நீங்கள் வேறு ஏதாச்சும் சேர்த்திங்கன்னா அது வந்து எல்லோரும் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். வேரியஸ் கைண்ட் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸ். ட்ரையாங்கிள்ஸ்னாலே யூஸ்வலாக நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ட்ரையாங்கிள்ஸ்னாலே யூஸ்வலாக நிறைய ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். ஈக்குவலேட்டட் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், ஐசோலஸ் ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும், நிறைய விதவிதமான ட்ரையாங்கிள்ஸ் இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்து வேரியஸ் ட்ரையாங்கிள்ஸ் சொல்கிறோம். ஆனால் எல்லாமே அது குறிப்பிட்ட ட்ரையாங்கிள்ஸ் தான் வருது. நம்ம திடீர்னு போயிட்டு ஸ்கொயரை போய் அதில் சேர்த்தோன்னா அது கன்ஃபார்ம் தப்புன்னு தான் சொல்லுவாங்க. சரி, அடுத்த இதுக்கு போவோம். த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210. 210நாலே இப்போ 210 ஒரு இது நம்பர் இருக்குது, அதை ப்ரைம் ஃபேக்டர் எடுக்க சொல்கிறாங்க. இப்போ 210 எடுத்தால் நம்மளுக்கு வந்து 2 3 5 7 இது 3 லெட்டர் தான் வரும், 3 நம்பர்ஸ் தான் வரும். நம்ம வந்து இதில் போயிட்டு வேறு ஏதாச்சும் 8ஓ 10ஓ அப்படிலாம் சேர்த்தா அது வேறு மாதிரி ஆகிடும். ஏன்னா இதோட ப்ரைம் ஃபேக்டர்னு கேட்டிருக்காங்கன்னா இதோட ப்ரைம் ஃபேக்டர் மட்டும்தான் நம்ம சொல்லணும். சரி, நம்ம வந்து வேறு இதுக்கு போவோம். இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் போவோம். For example, we can say that river Nile does not belongs to the collection of rivers of India. இங்கேயும் அதே தான் சொல்லியிருக்காங்க. என்னென்னா இது ரிவர் நைல் வந்து பிலாங்ஸ் டு கலெக்ஷன் ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் இந்தியா. ஏன்னா அது வந்து பிரேசிலில் இருக்க ஃபேமஸ் ரிவர். அது வந்து நம்ம இந்தியாவில் வந்து சேர்க்க முடியாது. அதே மாதிரி தான் செட்ஸும் நம்ம வேறு ஒரு இதை வந்து இதோட செட்டை வந்து சேர்க்கக்கூடாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா த ரிவர் கங்கா டஸ் பிலாங்ஸ் டு திஸ் கலெக்ஷன். ஏன்னா ரிவர் கங்கா வந்து இந்தியாவில் வந்து சேர்க்கலாம். We give below a few more examples of sets used particularly in mathematics. நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இது செட்ஸில் வந்து யூஸ் பண்ணுறது வந்து நேச்சுரல் நம்பர் யூஸ் பண்ணுவாங்க, இன்டீஜர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரேஷனல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, ரியல் நம்பர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போதைக்கு இந்த எக்ஸசைஸில் வந்து நம்ம இந்த நாலு வகையான நம்பர்ஸ் தான் யூஸ் பண்ண போகிறோம். இப்போதைக்கு இந்த பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ், ரேஷனல் நம்பர்ஸ்லாம் இனிமேல் தான் நம்ம ஒரு இதுவாக கொண்டு வர போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு ஒரு டெஃபினேஷன் கொடுத்துருவாங்க. செட் இஸ் அ வெல் டிஃபைன்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட். இங்கே கொடுத்துருக்கனால நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. நம்ம அடிக்கடி இந்த
இது படிச்சுக்கிட்டே இருக்கலாம் புக்கில். அதான் நான் அப்பயே சொன்னேன், செட்டு வந்து ஒரு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். இப்போதைக்கு நம்ம வந்து ரெண்டு ப்ளூ பென்னு ஒரு பிளாக் பென் வச்சுருந்தோன்னா அதில் வந்து நம்ம எத்தனை ப்ளூ பென் இருக்குன்னு சரிசமமாக பிரிக்க முடியும். ஏன் அங்கே வந்து ரெண்டு வெல் டிஃபைன்டு கலெக்ஷன் ஆஃப் ப்ளூ பென்ஸ் தான் இருக்குது. இன்னொன்று பிளாக் பென்னு, அதை வந்து நம்ம சேர்க்க முடியாது ப்ளூ பெனில். அது மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். நம்ம வந்து இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த நோட்டர்னு இருக்குது. Objects, elements and members of sets are synonymous terms. Sets are usually denoted by capital letters A, B, C, X, Y, Z. எப்போவுமே செட்ஸ்லாம் எப்போவுமே ஏபிசி கேபிட்டல் லெட்டர்ஸில் மட்டும்தான் இருக்கும், ஸ்மால் லெட்டர்ஸில் வரவே வராது. அதே மாதிரி எலிமெண்ட்ஸ் ஆஃப் செட்ஸ் ஆர் ரெப்ரசன்டட் பை அ ஸ்மால் லெட்டர்ஸ் ஏபிசி XY Z. செட்டுக்குள்ளே இருக்க எல்லா நம்பருமே எல்லா ஆல்ஃபபெட்ஸுமே ஸ்மால் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும். அது எல்லாமே எலிமெண்ட்ஸ்னு நம்ம சொல்கிறோம். இது போய்டுவானா அந்த பிலாங்ஸ். இப்போ வந்து நம்ம ஒரு முக்கியமான இதுக்கு போவோம். இஃப் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் செட் ஏ, அதுதான் இஃப் ஸ்மால் லெட்டர் ஏ இஸ் அன் எலிமெண்ட் ஆஃப் அ செட் கேபிட்டல் லெட்டர் ஏ, வி சே தட் ஏ பிலாங்ஸ் டு ஏ. அது என்னென்னா ஸ்மால் லெட்டர் ஏ இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் லெட்டர் ஏ. இப்போ அந்த பிலாங்ஸ் டு பற்றி நம்ம தான் பார்க்க போகிறோம். க்ரீக் சிம்பிள், இதுக்கு பேர் தான் பிலாங்ஸ் டு சிம்பிள். அது வந்து க்ரீக்கோட ஸ்பீக்கிங்கில் வந்து எப்சிலான் இஸ் யூஸ் டு டொனேட் த ஃப்ரேஸ் பிலாங்ஸ் டு. நான் அப்பயே சொன்ன பிலாங்ஸ் டு அர்த்தம் வந்து இது கிரீக் சிம்பிளில் வந்து எப்சிலான், அதோட சிம்பிள் வந்து இங்கே இருக்குது, முக்கியமாக பார்த்து வச்சுக்கோங்க. அங்களோட வந்து பிலாங்ஸ் டு. தஸ் வி ரைட் ஏ பிலாங்ஸ் டு பி. If B is not the element of set A, we write B is not belongs to A and read B does not belongs to A. அதே மாதிரி இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம், set V of vowels in the English alphabet, A is belongs to V but B is not belongs to V in the set. இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா, செட் வியில் வந்து வவல்ஸ் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட். இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்னாலே ஏஇஐஓயு, அது வவல்ஸ்னாலே குறிப்பிட்டா ஏஇஐஓயு மட்டும்தான். அது வந்து நம்ம பி சி டி அதெல்லாம் எதுவும் சேர்க்க முடியாது. அதனால் இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு பி, வந்து இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு வி. சரி, அடுத்து வந்து நம்ம வந்து ரெண்டு மெத்தட்ஸ் பார்ப்போம் ரெப்ரஸிங் செட்டில். முக்கியமான மெத்தட்ஸ் இதெல்லாம். ரோஸ்டர் ஆர் டேப்லர் ஃபார்ம். இப்போ நீங்கள் வந்து ரோஸ்டர் ஃபார்மாகவும் சொல்லலாம், டேப்லர் ஃபார்மாகவும் சொல்லலாம். அடுத்தது வந்து இன்னொரு இது வந்து செட் பில்டர் ஃபார்ம். சரி, நம்ம ரோஸ்டர் ஃபார்ம் பற்றி பார்ப்போம். ரோஸ்டர் ஃபார்ம் வந்து இந்த ரோஸ்டர் ஃபார்ம் ஆல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அ செட் ஆர் லிஸ்டட், த எலிமெண்ட்ஸ் ஆர் பீயிங் செப்பரேட்டட் பை கமாஸ் ஆர் என்க்ளோஸ்ட் வித்தின் ப்ராக்கெட்ஸ். ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எலிமெண்ட்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு ஒன்று ப்ராக்கெட்டில் இருக்கும், இன்னொன்று வந்து செப்பரேட்டாக கமாஸ் போட்டு இருக்கும். அதில் வந்து நம்ம இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இப்போ இங்கே வந்து கேட்டிருக்காங்க கொஷின் மாதிரி, a set of பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் லெஸ் தேன் 7 அப்படின்னு ஒரு இது கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ண சொல்லியிருக்காங்க ரோஸ்டர் ஃபார்ம். இப்போ வந்து இங்கே நல்லா படிச்சோங்க கொஷினை, a set of even positive integers less than 7. இப்போ வந்து நம்ம ஈவன் நம்பர்ஸ் பார்ப்போம். லெஸ் தேன் 7ல் வந்து 2 4 6 இன்டீஜர்ஸ்னாலே 1 2 3 4 அது மாதிரி போயிட்டே இருக்கும். இதில் வந்து நம்மளுக்கு வந்து செட் ஆஃப் ஈவன் நம்பர்ஸ் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஆனால் நம்ம எதுவுமே இல்லை, அந்த ப்ராக்கெட் போட்டு அவங்க சொன்ன மாதிரி ரோஸ்டர் ஃபார்மில் ப்ராக்கெட் போட்டு கமாஸ் போட்டு நம்ம ஈவன் நம்பர்ஸ் மட்டும் எழுதிக்கலாம். இங்கே எதுவுமே இல்லை, இந்த நம்பர் நீங்கள் எழுதிக்க வேண்டியதான். இன் ரோஸ்டர் ஃபார்ம், the order in which the elements are listed immaterial, thus the above sets can be also represented as 1 3 7 21, 2, 6, 14, 42. இப்போ வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நோட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணலான்னா, ரோஸ்டர் ஃபார்மில் வந்து எல்லா நம்பரும் இந்த இடத்துல வந்து ஆட் ஈவன் அந்த மாதிரி இருக்குது. இது இம்மெட்டீரியலாக இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து இப்படி கூட ரெப்ரசன்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஆட் நம்பர் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் ஒரு இது எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் ஈவன் நம்பராகவும் எழுதிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து அடுத்த எக்ஸாம்பிள் பார்ப்போம். இது செட் பில்டர் ஃபார்ம். A set builder form, all the elements of a set possess a single common property which is not possessed by an element outside the set. For example, in the set AEIOU, all the elements possess a common property. Name each of them is a vowels in English alphabet and no other letter possess this property, denoting
this set by v. We write v is equal to x comma x is a vowel of English alphabet. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா செட் பில்டர் ஃபார்மில் வந்து எல்லா எலிமெண்ட்டும் ஒரு சிங்கிள் ப்ராப்பர்ட்டியை வந்து பொசஸ் பண்ணுது. அதே மாதிரி செட் ஆஃப் வவல்ஸ்னாலே ஏஇஐஓயு இதில் வந்து எல்லா ப்ராப்பர்ட்டியுமே ஒரு எலிமெண்ட்டை பொசஸ் பண்ணுது. அதே மாதிரி இது எல்லாமே ஒரு செட் பை வி அப்படின்னு ஒரு இதில் வந்து டொனேட் பண்ணுறாங்க. இது வந்து நம்ம இதில் பார்ப்போம் செட் பில்டர் ஃபார்மில். இப்போ வி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் இஸ் அ வவுல் இன் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் இப்படி கொடுத்தாங்கன்னா நீங்கள் இப்படி ஒரு கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆன்சர் எழுதலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம் செட் பில்டர் ஃபார்மில். ரைட் த செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 4, 9, 16, 25 இந்த செட் பில்டர் ஃபார்ம். இப்போ நீங்கள் வந்து பார்த்தாலே புரிஞ்சுக்கலாம் இது வந்து எல்லாமே ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே. இதை வந்து நீங்கள் வந்து செட் பில்டர் ஃபார்மில் எழுத சொல்லியிருக்காங்க. வி மே ரைட் த செட் ஆஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கமா எக்ஸ் இன் த ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்ஸ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இது எல்லாமே ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்ஸ், ஸ்கொயர் நம்பர்ஸ் எல்லாமே. இதை வந்து நம்ம வந்து இன்னும் இதுவாக எழுதுனா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் த ஸ்கொயர் ஆஃப் அ நேச்சுரல் நம்பர்ஸ். ஆல்டர்னேட்டிவ் வி கேன் ரைட் a is equal to x comma x is equal to n square. இது எல்லாமே நேச்சுரல் நம்பர்ஸ், அதனால எல்லாமே ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்குல்ல, n square is where n belongs to நேச்சுரல் நம்பர். ஏன்னா நம்ம வந்து இது நம்ம வந்து அப்பயே பார்த்தோம் n வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுறோன்னா இந்த இதில் நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ் டினோட் பண்ணுறோம். அதனால் நம்ம இங்கேயும் நம்ம என்ன பண்ணுறோன்னா n is equal to belongs to நேச்சுரல் நம்பர். அதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ரைட் த செட் இஸ் ஈக்குவல் டு ப்ராக்கெட் 1/2, 2/3, 3/4, 4/5, 5/6, 7/7, 6/7, bracket in the set builder form ன்னு கொடுத்துருக்காங்க. We say that the each member in the given set has the numerator 1 less than the denominator. Also the numerator begin from 1 and do not exceed 6. Hence is the set builder form. The given set is x comma x is equal to n by n plus where n is the natural number and 1 greater than n greater than 6. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா நியூமரேட்டரில் வந்து எல்லாமே 1 less than டினாமினேட்டர் எல்லாத்துலேயும் அது வந்து ஒரே ஒரு நம்பர் மட்டும்தான் டினாமினேட்டரோட கம்மியாக இருக்குது. அதனால் நம்ம வந்து என்ன எழுதிருக்கோம்னா x is to x is equal to n by n plus 1 வேர் n is equal to நேச்சுரல் நம்பர். அதோடு நம்ம இது வந்து முடிச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து